ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த ஒரு ஈவினிங் மினி விளாக் தாங்க பார்க்க போறீங்க. நான் வந்து ரெடி ஆயிட்டு சரி சும்மா வீடியோ எடுக்கலாமேன்னு கண்ணாடி முன்னாடி வந்து நின்னேன். உடனே வந்து என் பொண்ணு வந்து நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. சரி அவள் போனாலேன்னு பார்த்தா பின்னாலே என் ஹஸ்பண்ட் வந்து நின்றுட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் ஒழுங்காக ஒரு வீடியோ எடுக்க விட்றீங்களா சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்டேயே வந்து ஃபோனை கொடுத்துட்டேன். நீங்களே வந்து ஏதாச்சும் வீடியோ இல்லை எடுத்து கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. அதையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோவிலுக்கு போகலான்ட்டு ஐடியா. பாப்பா வந்து இல்லைம்மா பசிக்குது ஃபஸ்ட்டு டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தா. நான் முடியாது இல்லைம்மா ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டின்னர் போடலான்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம். அதான் அவள் கேட்டுகிட்டே ஏறிட்டு இருக்கா பைக்கில். அதுக்கப்புறமா நாங்கள் பக்கத்தில் இருக்க முருகர் கோயில் தாங்க போயிருந்தோம். அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது சொல்லிட்டு சாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஓரமாக உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம். பாப்பா ஒரே கோவிலை சுற்றி விளையாடிட்டு இருந்தா. அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகவே முடியல. இது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறமா ஒரு வழியாக அவளை அங்கேருந்து கிளப்பி நாங்கள் வந்து ஹோட்டல் போயிருந்தோம். ரெஸ்டாரண்ட் போயிருந்தோங்க. அரேபியன் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். அரேபியன் எக்ஸ்பிரஸ். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ள ஒரே க்ரீனிஷாக இருக்கும். ட்ரீஸு லீவ்ஸு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆம்பியன்ஸே பார்க்க நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டு பாப்பா வந்து பசிக்குது சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க அப்படி சொல்லிகிட்டே இருந்தா. நாங்கள் ஆர்டர் பண்ணியாச்சுமா இன்னும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தோம். ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க அப்பா கூட விளையாடி. அதுக்கப்புறமா வந்து ஒரு வழியாக எங்களுக்கு வந்து டின்னர் வந்துடுச்சுங்க. இதுதான் நாங்கள் கொடுத்த பிளேஸு. இதை சுற்றி பாருங்களேன். ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும். ஃபுல்லாக லீவ்ஸாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பகலே வந்து நிறைய சாப்பிட்டுட்டோம். எங்கள் அம்மா வந்து நிறைய நான்வெஜ் ஐட்டம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதனால எங்கள் 2 பேருக்குமே அவ்வளோவா சாப்பிட இஷ்டம் இல்லை. சரி சொல்லிட்டு சிம்பிளாக வந்து ஆர்டர் பண்ணலான்ட்டு நானும் பட்டர் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் கொஞ்சம் வந்து நான் நானெல்லாம் வந்து பிச்சு கொடுத்துருந்தேன். அவளும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போகிறச்சு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அவங்க அனி அப்பா வந்து ஆக்சுவலி நான் என் ஹஸ்பண்டை வந்து பட்டுன்னு தாங்க சொல்லுவேன். எனக்கு வந்து வீடியோஸில் வர மாட்டேங்குது அனி அப்பான்னுட்டு. நான் பட்டுன்னு கூப்பிட்டு பழகியாச்சு. ஸோ பட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏடிஎம் போயிட்டு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஏடிஎம் போயிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் பாப்பா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கைண்டர் பாப்ஸ் போயிருந்தோங்க. அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஷாப் தான். இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஐஸ்கிரீம் ரேட்டெல்லாம். ஸ்டார்டிங் வந்து 10 ருபீஸில் இருந்து இருக்கும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு 2-3 ஐஸ்கிரீம் சாப்பிட்ருவோம் அங்கே போனாலே. பாப்பா வந்து நல்லா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா. நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அன்றைக்கி டே ஈவினிங் எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.